இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். கடந்த சில நாளாக நம்ம சப்ஸ்கிரைபரில் 2-3 பேர் பர்டிகுலராக அந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நான் சொல்ல போகிற விதம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாப்டருக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஒரு பொருள் உங்கள் முன்னாடி இருக்குது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை உங்களோட மஸ்குலர் ஃபோர்ஸ் மூலியமாக நீங்கள் வந்து நகட்டுறோம். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஒன்று புஷ் பண்ணலாம், இல்லைனா புல் பண்ணலாம், இல்லைனா ஹிட் பண்ணலாம். இந்த 3 வகையானதில் ஏதாவது ஒரு பண்ணால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் மேலே உங்களோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் வந்து மூவ் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னா ஸ்பீட் வந்து அப்போ தான் சேஞ்ச் ஆகும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸையும் இந்த 1 by 1 இருக்குல்ல, இதையும் அந்த பிக்சரையும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? ஃபோர்ஸ் கேன் மூவ் எ பாடி அட் ரெஸ்ட். ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குன்னா நம்ம ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாடியை தள்ள முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னது? ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் அ மூவிங் பாடி. இப்போ ஏதோ ஒரு மூவிங் பாடி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். செகண்ட் பிக்சரையும் வந்து பார்த்துக்கோங்க. மூணாவது பாயிண்ட் என்ன? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் மூவிங் பாடி. அந்த மூவிங் பாடியோட ஸ்பீடை நம்மளால் வந்து மாற்ற முடியும். இப்போ நம்ம ஒரு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற பிக்சரை பார்த்துக்கோங்க. சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக ஃபோர்ஸ் போட்டால் ஸ்பீடாக சைக்கிள் ஓட்டலாம், அந்த பெடலிங் வந்து ஸ்பீடாக பண்ணலாம். கம்மியாக ஃபோர்ஸ் போட்டால் பெடலிங் வந்து ஸ்லோவாக பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஸ்பீடை வந்து நம்மளால் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். ஃபோர்த் பாயிண்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி. ஸோ ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னா அதோட நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி டைரக்ஷனை நம்மளால் வந்து மாற்ற முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட், ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் அ பாடி. ஸோ புரிஞ்சதில் ஈஸி, இவ்வளோதான் மெத்தட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஒரு 2 ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஒரு ஆக்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 ஃபோர்ஸுமே அதோட அந்த ஃபோர்ஸ் லெவலை வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 8.3 வந்து டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஒரு டேபிள் மேலே ஒரு உடன் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த உடன் பாக்ஸை வந்து ஒரு 2 கயிறால் வந்து டைட் பண்ணிடுறாங்க. ஒன்று வந்து எக்ஸ், இன்னொன்று ஒய் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ 2 பேர் நிற்கலாம், ஆப்போசிட் டைரக்ஷன் நின்றுட்டு எக்ஸ் பக்கமாக அந்த பாக்ஸை நகட்டும் போது என்ன ஆகும்? அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த எக்ஸ் பக்கமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த எக்ஸ் பக்கமாக இழுக்கும் போது அந்த பாக்ஸ் வந்து ரைட் சைட் போகும். இது நம்ம ஒய் பக்கமாக ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பாக்ஸ் அந்த கயிறால் இழுக்கும் போது அது வந்து ரைட் சைடில் போகும். ஸோ ஒய் பக்கமாக அந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகும். இப்போ இது 2 சைடுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, 2 பேரும் ஒரே லெவலில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இழுக்கும் அப்படிங்கும்போது அந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகாது, அந்த பிளாக் வந்து மூவ் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஒரு 2மே ஒரே ஈக்குவல் அமௌண்ட்டில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் டு நாட் சேஞ்ச் த மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் நிலைமையில தான் வந்து இருக்குமா. இது வந்து பேலன்ஸ் ஃபோர்ஸ். இதே அப்போ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னா என்ன? இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இப்போ 2 ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஆக்ட் பண்ணுது. ஒரு ஃபோர்ஸ் வந்து இன்னொரு ஃபோர்ஸ் விட கிரேட்டராக இருக்குது அப்படிங்கும்போது ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஈக்குவலாக கிடையாது. ஸோ ஈக்குவலாக இல்லாத ஃபோர்ஸ் எல்லாமே அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். சூப்பரா, ஈஸி, அவ்வளோதான். ஸோ இந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கேன் பி அ ரெஸ்ட், ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் மோஷன் ஆஃப் த பாடி. அதில் நம்ம வந்து பேலன்ஸில் வந்து cannot change the motion of an object. இதில் வந்து can be change the motion of the body. இப்போது இந்த பேலன்ஸ் அன்பேலன்ஸில் இன்னொரு வகையான ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது, உராய்வுத்தன்மை அப்படின்றது ஒன்று இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு ரஃப்பான ஒரு ஃப்ளோவில் வந்து ஒரு புல் பண்ணுறீங்க, புஷ் பண்ணுறீங்க, சம்திங் ஏதோ ஒரு நகட்டை வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்துப்போம். ஒரு ரஃப்பான ஒரு தர மேலே ஒரு பாக்ஸை நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கம்மியான ஒரு ஃபோர்ஸை கொண்டு நகட்டும் போது அந்த அளவுக்கு அந்த பாக்ஸ் வந்து சீக்கிரமாக நகராதான். ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் வந்து நடந்துட்டுருக்கு, ஒரு உராய்வு தன்மை இருக்குது. ஸோ அது லேஸில் வந்து போகாது.
இந்த ஃப்ரிக்ஷன் வந்து எங்கே இதாகும்னா 2 சர்ஃபேஸுக்கு நடுவில் தான் இதாகும். அதாவது இந்த பாக்ஸோட பாட்டம்லையும் இந்த ஃப்ளோரோட ரஃப் சர்ஃபேஸ்லையும் ஏற்படக்கூடிய அந்த இதுதான் உராய்வு தன்மை, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிக்சரை பாருங்கள், ரொம்ப அருமையாகவே வந்து புரியும். ஸோ முதல் பிக்சர் வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது, ஒரு 2 குழந்தைங்க வந்து ஒரு பாக்ஸை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அது வந்து ஒரு பரபரப்பான தரை, ஒரு ரஃப்பான ஒரு சர்ஃபேஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்லைட்டாக கொஞ்சமாக அது வந்து தள்ள பார்க்குறாங்க. பட் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த பாக்ஸில் வந்து அவ்வளோ லேஸில் நகட்ட முடியல. இப்போது பிக்சர் 2 வந்து பாருங்கள். சில்ட்ரன்ஸ் வந்து அதே மாதிரி அந்த பாக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டர் ஃபோர்ஸ் போட்டு தள்ள வந்து பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு பாக்ஸை வந்து தள்ள முடியல. ஏன்னா அந்த இடத்துல இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் இன்னும் அது அப்படியே பேலன்ஸாக வந்து வச்சுருக்கு, அந்த பாக்ஸை வந்து நகர விடாமல். இப்போ இதே 3வது இதை வந்து பாருங்களேன். இன்னும் அவங்க பயங்கர ஒரு ஃபோர்ஸ்லாம் பண்ணி அந்த பாக்ஸை எப்படியோ தள்ளுறாங்க. இப்படி தள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த புஷ் பண்ணுறாங்களே, அந்த புஷ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல பாக்ஸ் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அன் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ இதே ஃபார்மேட் தான் நம்ம வந்து சைக்கிள் ஓட்டும் போது நடக்கும். நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸை வந்து அந்தளவுக்கு கொடுக்கல அப்படின்னா அதுக்கு அப்படியே ஸ்லோன் அவுட் ஆகி கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இதாகுது, ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் மோஷனில் வந்து. ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த பைசைக்கிள் மூவ் பண்ணணும்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் பெடலிங் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் தொடர்ந்து நகரும் போது அதில் வந்து எந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகுது அப்படின்னு பார்த்தா புஷ்ஷிங் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரெண்டுமே வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த 2 ஃபோர்ஸுமே ஒரு பேலன்ஸாக இருந்துச்சு, ஒரு புஷ்ஷிங் ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸாக இருந்ததுன்னா அது வந்து யூனிஃபார்மில் இந்த யூனிஃபார்ம் மோஷனில் வந்து வந்துடும். சரியா? ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்டில் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா அதோட ஸ்பீடு, டைரக்ஷன் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகுமா? ஒருவேளை அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அந்த இடத்துல ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பாடி எது வரைக்குமே ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கோ அதே ஸ்பீடில் தான் வந்து கண்டினியூ ஆகுமா? ஸோ இந்த ஒரு பேஸை வச்சு தான் நம்மளோட கலீலியோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை வச்சு. ஸோ இது நான் உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர், ஒரு வீடியோ காமிச்சு அது மூலியமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். சரி, என்ன டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட், ஒரு கான்ஸ்டன்டான நிலையான ஸ்பீடில் போகும்போது இதில் எந்த ஒரு ஃபோர்ஸுமே வந்து ஆக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சரை பாருங்களேன். ஸோ பார்த்தா தெரியும், இல்லை ஒரு மார்பிளில் வந்து ரோல் பண்ணி விட்றாங்க கீழ் பக்கமாக, மேலேருந்து கீழே வந்து இது பண்ணும்போது இது ஒரு இன்க்ளனைட் பிளேஸில் வந்து இது லோட் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஸ்பீட் வெலாசிட்டி அப்படி மேலேருந்து கீழே நகட்டும் போது என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இதே இந்த மார்பிள்ஸ் வந்து மேலே மறுபடியும் போகும்போது அதோட வெலாசிட்டி, அதோட ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ நான் ஒரு சின்ன வீடியோ காமிக்கிறேன், அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது 2 இந்த மாதிரி சாய்வான ஒரு கட்டைகள் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மூத்தான கட்டை அப்படி வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டை மாதிரி இருக்கட்டும். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த பாலை நம்ம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்து வரணும். சரியா? ஸோ இப்படி போயிட்டு ரஃப்பானதில் வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எண்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வருதான். இந்த இறுதி நிலை உயரம் அடைகிறதுக்கு கம்மி. ஏன்னா அந்த ரஃப்பான ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த பாலால் கரெக்டான அந்த ஸ்பீட் வந்து அட்டைன் பண்ண முடியலை. ஓகேவா? இது அந்த ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா அந்த ஆரம்ப நிலை உயரத்தை மாதிரியே அந்த இறுதி நிலை உயரத்தை கரெக்டாக அந்த பால் வந்து அடைஞ்சிடுது. இதுக்கு காரணம் என்ன? அதில் எந்த ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எதுவுமே கிடையாது. அந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த இடத்துல உண்டாகலை. ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸாக இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் அதோட லெவலை வந்து அது மெயின்டைன் பண்ணிக்குது. ஸோ இப்போ மறுபடியும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அந்த கட்டையை மறுபடியும் இன்னும் சாய்ச்சி ஹைட்டாக வைக்க பார்க்காங்க. அப்போவும் அந்த ஆரம்ப நிலை உயரம் மாதிரி இறுதி நிலை உயரத்துக்கு அடைகிறதுக்கு அந்த பால் வந்து கரெக்டாக முயற்சி பண்ணுது. ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு அந்த ஆரம்ப நிலையோட ஹைட்டையே வந்து அது வந்து ஃபிக்ஸ் பண்ண வந்து பார்க்குதான். ஓகேவா? இப்போ இன்னுமே அந்த லென்த்தை வந்து அதிகப்படுத்தி பார்க்கனா என்ன ஆகுதுன்னா அந்த பால் இன்னும் கொஞ்சம் தூரம் டைம் எடுத்து போயிட்டு மறுபடியும் அந்த ஸ்டார்டிங் பாயிண்டோட ஹைட்டை வந்து கவர் பண்ணுறதுக்கு தான் பார்க்குதான் அந்த பால். ஸோ இதுதான் நம்மளோட கலீலியோ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது விட்டாச்சு, இதில் எந்த ஒரு தடைகளுமே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த பால் வந்து அந்த ஆரம்ப நிலை உயரம் அடைய வர்றது வரைக்கும் போயிட்டே தான் அதோட பாதையில் வந்து இருந்துச்சான். ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது எப்படி அதோட உயரம், இந்த ஆரம்ப நிலை உயரமும், இறுதி நிலை உயரமும் உங்களுக்கு வந்து இதா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த ஹைட்ட வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட்டா வர்றது அதோட அட்டைன் பண்றதுக்கு அந்த ஸ்டாப் எதுவுமே கிடையாதுங்கனால, அந்த பால் வந்து கன்டினியூஸா போயிட்டே இருக்கு. சூப்பரா இப்ப புரிஞ்சதா? டவுட் இல்லல்ல? ஸோ கலீலியோக்கு அப்புறமா நியூட்டன் அப்படின்றவங்க உள்ள வராங்க. ஸோ கலீலியோ ஒரு சில ஐடியாஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அது மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து இன்னும் ரிசர்ச் பண்ணி, இன்னும் அதுல இருந்து தியரட்டிக்கல்லாம் நிறையா படிச்சு, ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுக்கு இவர் வந்து ஒரு 3 ஃபண்டமெண்டல் லாஸ் வந்து குடுக்குறாங்க. அந்த 3 ஃபண்டமெண்டல் லாஸ் தான் நம்ம இப்போ வரைக்குமே நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3 லா இருக்கு. 3 விதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ 3 லா இருக்கு. என்னென்ன பார்க்கலாம். ஸோ முதல் லா வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். மொத்தமே ஒரு 3 லா வந்து இந்த லெசன் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தா, எ பாடி அட் ரெஸ்ட் வில் ரிமைன் இன் ரெஸ்ட். பிக்சரை பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாலோ பாக்ஸோ ரெஸ்டாக இருக்குன்னா அது ரெஸ்டாக தான் இருக்கும். Body in motion will continue moving at a constant velocity in a straight line. இப்போ ரெஸ்டாக இருக்கிற பாடி ரெஸ்டாக தான் இருக்கும். இப்போ ஒரு பாடி மோஷன் ஆகுது, மூவ் ஆகுது அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுன்னா கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குமா ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில். வெலாசிட்டினா என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்பீட். குட். ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஸ்பீடில் நிலையான ஒரு வேகத்தில் போயிட்டே இருக்கும். அதோட நேர்கோட்டு பாதையில், அதாவது ஸ்ட்ரெயிட் பாதையில் அது போயிட்டே இருக்குமா. அன்லெஸ் ஆக்டட் அப்பான் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அது எது வரைக்கும் அதோட நேர்கோட்டில் அது மூவ் ஆகிட்டே இருக்குன்னா, வெளியிலேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தான் அதோட திசையை மாற்றும், ஸ்பீடை மாற்றும், அதோட லெவலை மாற்றும், எல்லாம் மாற்றும். அப்படி இல்லை, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அதை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா அதோட பாதையில் அது பாட்டு நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே நியூட்டன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்படி இதாகுது இல்லையா, போகுது இல்லையா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லாவை வந்து த லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு கூட சொல்லலாமா. இனர்ஷியா அப்படின்னா செயலற்ற தன்மை அப்படின்னு எடுத்துக்கோங்க. எந்த ஒரு வேலையுமே பண்ணாமல் அப்படியே செயலற்ற ஒரு தன்மையாக இருக்குது தெரியுமா, இதுதான் இனர்ஷியா. இனிமேல் இந்த லெசனில் நம்ம பாதி தூரம் வரைக்கும் இந்த இனர்ஷியா அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம வந்து கான்ஷியஸாக வச்சுக்கோங்க. ஓகேவா. இந்த இனர்ஷியாவை நம்மளோட டெய்லி லைஃப்பில் எப்படிலாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நாம் இப்போ ஒரு காரில் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கார் வந்து அப்படி ஒரு நிலையான வேகத்தில் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வெலாசிட்டியில் அந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம சீட் பெல்ட்லாம் மாட்டிட்டு நம்ம காரில் ஜம்முன்னு உட்காந்துருப்போம். ஸோ நம்ம பாடியில் எந்த ஒரு மோஷனுமே இருக்காது. அப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகும்போது இதே காரில் ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா, அதாவது ஒரு சடன் பிரேக் போடுறது மூலிமா என்ன ஆகுனா, கார் வந்து ஒரு பக்கம் அப்படி டக்குன்னு போயிட்டு நம்ம பாடி வந்து வெளியே வரும். ஸோ நம்மளோட பாடி வெயிட்டை அந்த சீட் பெல்ட் வந்து தாங்கிக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்வர்ட் மோஷன் வருது இல்லையா. கார் பிரேக் போடுறது என்னமோ அந்த ஒரு சர்ஃபேஸ், இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஏற்படுறதுனால, பட் அந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஃபார்வர்ட் மோஷன், நம்ம ஏன் முன்னாடி போயிட்டு அப்படி பின்னாடி இப்படி மறுபடியும் இந்த சீட் பெல்ட்டுக்கிட்டே இந்த சீட்லேயே வந்து உட்காடுறோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஃபார்வர்ட் மோஷன் வந்து ஒன்று இதாகுது சரியா. ஸோ அது மாதிரியே வந்து நான் பஸ்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில. ஸோ பண்ணிட்டுலாம் தெரிஞ்சிருக்கோம். ஸோ மேலே ட்ராவல் பண்ணும்போது நம்ம நிற்கிற பஸ்ஸில் முதல் ஏறிடுவோமா, ஏறிட்ட பிறகு பஸ்ஸு மூவ் ஆகும்போது என்ன பண்ணுமா, டக்குன்னு ஒரு ஜர்க் கொடுக்கும்போது நம்மளோட அந்த கால் பாதத்துக்கும் அந்த சீட் இருக்கு இல்லையா, சீட்டு அந்த பஸ்ஸோட இது சர்ஃபேஸ், ஸோ அதுக்குமே ஒரு கான்டாக்ட் உருவாகும். தான் வந்து மோஷன் ஃபார்வர்ட் கான்டாக்ட் உருவாக்கிட்டு பஸ்ஸு வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கிரிப் கொடுத்து தான், அந்த அசைவு கொடுத்து தான் நம்மளால் வந்து போக முடியும். ரெஸ்டாக இருக்கக்கூடிய நம்மளோட பாடி என்ன பார்க்குதுன்னா ஆப்போசிட் போர்ஷன், ஓகே, ஒரு எதிர் திசையில் போயிட்டு வெளியே வரும். ஸோ இது பேர் தான் இனர்ஷியா அப்படிங்கிறது. ஸோ இனர்ஷியா என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் லா என்ன, பாடி அட் ரெஸ்ட் ரிமைண்ட் அட் ரெஸ்ட். பாடி இஸ் மோஷன் கண்டினியூ மூவிங் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அன்லெஸ் ஆக்ட் அப்பான் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணலன்னா போயிட்டே இருக்கும். ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதோட திசையிலேருந்து மாறி கொஞ்சம் டைவர்ட் ஆகுது. ஓகேவா. இப்போது வந்து ஆக்டிவிட்டி 8.1. ஸோ பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ காயினை வந்து எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க, ஸோ அதே மாதிரி வந்து அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்ட்ரைக்கர் இருக்கு இல்லையா, இந்த காயின் அடிப்போம் இல்லையா, அதை வந்து வச்சுட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த காயினை வந்து ஸ்ட்ரைக் பண்ணுங்க. இதாகும்போது என்னென்னா பாட்டம் காயின் வந்து என்னாகும், டக்குன்னு வந்து போயிடும், மூவ் குவிக்லி. ஓகே. அப்போது மேலே அந்த ரெஸ்டாக இருக்கு இல்லையா, எல்லா காயின்ஸும் என்ன ஆகும்னா பேலன்ஸ் தடுமாறி கீழே விழுந்துருமா. ஏன்னா நிலையற்ற இருக்கக்கூடிய அந்த இனர்ஷியமான காயின் என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்துரும்.
இது ஆக்டிவிட்டி 8.2 பார்ப்போம், இன்னும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்துக்கோங்க. 2 எம்டி டம்பிள் வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு ஸ்டிஃபான கார்டு ஒன்று மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு 5 ரூபா காயின் வச்சுக்கோங்க. ஏன் 5 ரூபா காயினை வைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் போக போக பார்ப்போம். ஸோ ஒரு 5 ரூபா காயினை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த கார்டு வந்து லைட்டாக ஃப்ளிக் பண்ணுங்க. லைட்டாக சுண்டி மட்டும் விடுங்களேன். என்ன ஆகுனா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை சுண்டுறதுனால அந்த காயின் வந்து எது மேலே இருக்குது, அந்த ஸ்டிஃபான கார்டு மேலே இருக்குது. நம்ம சுண்டும் போது காயினும் கார்டு கூடயே போகணும் இல்லையா, அப்படி போகாது. காயின் வந்து இப்போ இனர்ஷியா பொசிஷன் இருக்குது, நிலையற்ற தன்மையில் இருக்குது. நம்ம அந்த கார்டை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், சும்மா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம தள்ளுறது மூலியமா என்ன ஆகும்னா அந்த கார்டு மட்டும் தான் வெளியே போகுமே தவிர அந்த மேலே இருக்கக்கூடிய காயின் வந்து டம்ளருக்குள்ளேயே தான் விழுந்துருமா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டியூ டு இனர்ஷியா. புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ நான் இனர்ஷியா அண்ட் மாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இனர்ஷியானா என்ன நமக்கு தெரியும், நிலையற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம். மாஸ் அப்படின்னா நிறை, அளவு, எந்த அளவுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது. நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், ஆப்ஜெக்ட் இன் சேஞ்ச் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மோஷன்ன்றதை பார்த்தோம். அதாவது இட் இன் ரெஸ்ட், ரிமைண்ட் இன் ரெஸ்ட், இட் இன்ஸ் இன் மூவிங், இட் கீப் மூவிங் அப்படின்றது பார்த்தோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் கால் இனர்ஷியா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா என்ன பார்க்க போறேன்னா, இப்போ ஒரு எம்டி பாக்ஸை வந்து நீங்கள் தள்ளுறதுக்கும் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக புக் இருக்குது அதை தள்ளுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எம்டி பாக்ஸ் ரொம்ப ஈஸியாக தள்ளிடலாம். இதே அந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்க எல்லா புக்கையும் போட்டு அடைச்சி வச்சு டம்ப் பண்ணி தள்ள சொன்னால் கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹார்டராக தான் நம்ம தள்ளணும், கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிறது கிடையாது. சரியா? இது அதே மாதிரி ஒரு ஃபுட்பால் உங்க முன்னாடி வச்சுட்டு இதை கிக் பண்ணுங்கப்பான்னா நீங்கள் அசால்ட்டாக கிக் பண்ணி விட்டுறீங்க, பால் அப்படியே பறந்து போயிடும். இது அந்த பாலுக்கு அளவிலான அதே சைஸ்லான ஒரு பாறாங்கலை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இது நீங்கள் கிக் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு பண்ணும்போது நீங்கள் ஓங்கி அந்த பாலுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கிக் பண்ணீங்களோ அதே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கல்லும் பறந்து போகாது பந்து மாதிரி, அதுக்கு பதிலாக உங்கள் கால் தான் வந்து டேமேஜ் ஆகும். இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா நம்ம அதே ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதனால காலுக்கு வந்து டேமேஜ் ஆகுது. இப்போ நம்ம மேலே இதுக்கு வரும், ஒரு மேலே ஆக்டிவிட்டியில் ஒரு 5 ரூபா காயின் நான் வைக்க சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ஏன் தருவ சொல்கிறேன்னு சொன்னாலே அது இப்போ சொல்கிறேன். இந்த 5 ரூபா காயின் நம்ம மேலே வச்சுட்டு, 5 ரூபா காயின்றது கொஞ்சம் ஒரு வெயிட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு 5 ரூபா காயினை மேலே வச்சுட்டு நம்ம வந்து இந்த கார்டு சுண்டி விழும்போது 5 ரூபா காயின் வந்து அந்த கார்டு கூட போகாமல் கிளாஸ்க்குள்ளேயே விழும். இன்கேஸ் நீங்கள் அந்த 5 ரூபா காயினுக்கு பதிலாக ஒரு 1 ரூபி காயினை வச்சுட்டு அதே ஃபோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது இந்த காயின் வந்து உள்ளே வந்து விழாது, அது அந்த கார்டு கூடயே போயிடும். ஏன்னா அதோட வெயிட் அப்படிங்கிறது கம்மி, நம்ம அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு தேவை கிடையாது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இனர்ஷியா ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் மெஷர்ட் பை இட்ஸ் மாஸ். அதோட எவ்வளோ அளவோ அதை பொறுத்தா இந்த இனர்ஷியா அப்படிங்கிறது வேலை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக கனெக்ட் ஆகிடுச்சா? சூப்பர், அவ்வளோதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா. இது எல்லாமே முடிச்சு போச்சு. இப்போ வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன ரீகால், நம்ம ஃபர்ஸ்ட் லால என்ன பார்த்தோம், when unbalanced external force act on an object, ஒரு அன்பேலன்ஸ் ஆன ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதுன்னா அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும், ஸ்பீட் சேஞ்ச் ஆகும், ஆப்ஜெக்ட் கெட் ஆக்சிலரேஷன்ஸ் அப்படின்னு படித்தோம். சரியா? இப்போ செகண்ட் லால என்ன பார்க்க போறோம்னா, how the acceleration of an object depends on force. எப்படி இந்த ஆக்சிலரேஷன் ஆஃப் an object வந்து ஃபோர்ஸை நம்பி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கேம் இது வச்சு பார்ப்போம். ஒரு டேபிள் டென்னிஸ் கோர்ட். ஓகே, ஒரு டேபிள் டென்னிஸ் வச்சுக்கோங்க. ஒரு பாலை வந்து ஒரு பிளேயரை வந்து மேலே தெரியாதனமாக விழுந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த பிளேயருக்கு எந்த ஒரு பாதிப்பு ஒரு வலி எதுவுமே வந்து உண்டாக்காது அந்த அளவுக்கு. ஓகே, இது இந்த கிரிக்கெட் பால் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர், அதாவது இந்த ஆடியன்ஸில் ஒருத்தவங்க மேலே பட்டுட்டு அப்படிங்கும்போது ரொம்பவே ஹர்ட் ஆகும், ரொம்ப வலி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ட்ரக்கு வந்து ஒரு லாரி, ஓகே, ஒரு லாரி ட்ரக்கை வந்து சம்திங் வந்து ரோட் சைடில் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கும்போது யாராவது பார்த்து பயப்படுமா? லாரி நிற்கிது, ஓரமாக நிற்கிது அப்படின்னு இப்போ எந்த ஒரு அட்டென்ஷனுமே அந்த லாரி கொடுக்க மாட்டோம். அதே அந்த லாரியோ ட்ரக்கோ சம்திங் ஒரு சின்ன ஒரு ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு செகண்ட்க்கு ஒரு 5 மீட்டர் தூரத்துலாம் போயிட்டு இருந்தாலுமே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து கிராஸ் பண்ண மாட்டோம். அச்சுச்சு வேண்டாம் லாரி வந்து ஏறிடும் அந்த மாதிரி வந்து சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு சின்ன புல்லட் வந்து ஒரு பர்சனை வந்து கில் பண்ணுற அளவுக்கு கூட ரொம்பவே சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு அப்சர்வேஷன் வந்து கவனிச்சுக்கோங்களேன். இது என்ன சொல்லுதுன்னா, object depends on mass and velocity. Object depends on mass and velocity அப்படிங்கிறது வந்து குறிக்குது. ஸோ ரொம்ப நேரமாக நம்ம பேசிட்டே இருக்குமா, ரொம்ப தொண்டெல்லாம் வருது, அதான் நாக்கு குரலுது. ஸோ சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேவா?
ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொமெண்டம் வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா நம்மளோட நியூட்டன் அவர்கள் தான். அவங்க தான் நிறைய இது வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மொமெண்டம் வந்து பி அப்படிங்கிறத டினோட் பண்ணுவாங்க. ஸோ பி ஈக்குவல் டு எம் வி. எம் அப்படிங்கிறது மாஸ், வி அப்படிங்கிறது வெலாசிட்டி. ஓகே, அதோட டைரக்ஷன். அப்புறம் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறது கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது. இப்போ ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை ரிலேட் பண்ணி பார்த்தலாம். இப்போ ஒரு கார் வந்து பேட்டரி போயிடுச்சு, அது தள்ளினாதான் நம்ம ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நேர்கோட்டில் போகணும். ஸோ அந்த கார் வந்தோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர் தூரம் அளவு போனால் போதும். ஸோ இந்த ஒரு ஸ்பீடில் நம்ம வந்து தள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 2 பேர் வந்து சடனாக ஒரு புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சடனாக புஷ் பண்ணுறாங்கன்னா இது என்னது, ஒரு பேலன்ஸ் ஃபோர்ஸ் கிடையாது, இது ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ அப்படி ஹார்டாக வந்து பண்ணும்போது அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னொரு இது இருக்கு, என்னன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு 2 பேர் இல்லாம ஒருத்தரே ஒரு கண்டினியூஸா ஒரு கொஞ்ச நிமிஷத்துக்கு வந்து புஷ் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா அந்த படிப்படியா அந்த ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, கார்ல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க, இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படிங்கிறது வேகம் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு தூண்டுகோல், இதுதான் மொமெண்டம் சொல்லுவாங்க. ஸோ த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் அ கார் நாட் ஒன்லி பை மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ மேக்னிடியூட் அப்படிங்கிறது அளவு, நம்ம எவ்வளோ அளவு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. 2 பர்சன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக வந்து ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க இல்லையா, அது மட்டும் கிடையாது. ஆல்சோ பை டைம் டியூரிங் விச் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸர்டட். அதாவது எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஃபோர்ஸை வந்து உபயோகப்படுத்துகிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸர்ட்னா தீவிர முயற்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுமே இந்த மொமெண்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பொறுத்து இந்த மொமெண்டம் வந்து மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஃபோர்ஸ் நெசசரி டு த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் ரேட் அட் மொமெண்டம் இஸ் சேஞ்ச்டு. ஓகேவா, எவ்வளோ நேரத்துக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அதுலேயுமே தான் இந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ செகண்ட் லாவில் என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, the states that the rate of change of momentum of an object is proportional to applied unbalanced force in the direction of force. ஓகேவா, கிளியராக இருக்கீங்களா? சூப்பர். அதுக்கப்புறமா அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலாஸ் எல்லாமே இதில் வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் தாண்டி நீங்கள் இது வந்து படிக்கணும். இது இப்போ இந்த செகண்ட் லாவே நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டியில் வந்து எப்படி வந்து பார்க்குறோம் நம்ம அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து வேகமாக வரக்கூடிய அந்த கிரிக்கெட் பால் வந்து கேட்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட அந்த பால் ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருக்கு, அது அதோட பாதையில் வந்துட்டே இருக்கு. இப்போ அந்த பாலோட வெலாசிட்டியை நம்ம 0க்கு மாற்றணும். கேட்ச் பிடிச்சாகணும், நம்மளை தாண்டி அது போகக்கூடாது. ஸோ சடனாக ஒரு 0க்கு பிடிக்கணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம கை கேட்ச் பிடிச்ச பிறகு அந்த பாலோட சேர்த்து நம்ம கையுமே அப்படியே கொஞ்சம் பின்னாடி போயிட்டு தான் முன்னாடி வருமா, அந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தா, சடனாக வரக்கூடிய அந்த பாலை வந்து 0 வெலாசிட்டிக்கு மாற்றும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன்லாம் ஏற்படும் அந்த பாலை வந்து கேட்ச் பண்ணும்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் சாதாரண நடக்கிற விஷயம், இது கூட ஒரு லா இருக்கான்னு பார்த்தா இருக்கே. நம்ம டெய்லி இது மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் யோசிக்கணும், ஓகே நம்ம இது வந்து முன்னாடி போனால் இது பின்னாடி வருது, அப்போனா இது தேர்ட் லா, இது அது பாட்டு நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஸ்டாப் பண்ணும்போது தான் ஸ்டாப் ஆகுதுன்னா அப்போ இது ஃபர்ஸ்ட் லா இது. ஸோ அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இதில் வரக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. நாம் இப்போ பார்க்க போகிற கடைசி தேர்ட் லா ஆஃப் மோஷன்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு மோஷன்ஸ். அதாவது இந்த லா வந்து நம்ம எல்லாருக்குமே பொதுவாகவே தெரியும். For every action there is an equal and opposite reaction அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஸோ அந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். ஒரே ஆப்ஜெக்டில் ஏற்படாமல் 2 வெவ்வேறு ஆப்ஜெக்டில் ஏற்படுற சைமல்டேனியஸில் ஒரே டைமிங்கில் வந்து நடக்கிறது தான் இந்த தேர்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். A and B ஒரு 2 ஸ்ப்ரிங் வச்சு இது பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பியை வந்து உங்களோட வாலோட சப்போர்ட்டில் ஏதாவது ஃபிக்ஸடாக வந்து வச்சுக்கலாம். ஓகே, அதோட ஸ்ப்ரிங்கையும் அண்ட் ஏயோட ஸ்ப்ரிங்கையும் ஒன்றா வந்து மாட்டிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஏல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஓரளவுக்கு இழுக்கணும். இழுக்குங்கும் போது அந்த ஏல வந்து எந்த ஒரு
ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா பி வந்து ஆல்ரெடி வாலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஏவை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அதோட ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா பிலையும் அந்த அளவுக்கு அப்படி கம்மி பண்ணி காமிக்குமா. அதோ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் அது இழுக்கிறீங்களோ அதே அளவுக்கு பியோட ஸ்ட்ரிங்குமே வெளியே வருமா. ஸோ ஒரு ஆக்ஷன் ஏற்படும் போது தேர் இஸ் அன் ஈக்குவல் இன் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஆப்ஜெக்ட்லையும் அதே ரியாக்ஷன் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இது டே டு டே லைஃப்ல பார்ப்போம். ஒரு புல்லட்டை வந்து நீங்க கன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நார்மல் புல்லட் கிடையாது, ஒரு ஒரிஜினல் புல்லட்லாம் பார்த்தோம் அப்படின்னா புல்லட் வந்து வெளியே போகும் இல்லையா. அந்த ஃபோர்ஸில் வந்து அப்படின்னு ட்ரிகர் அமுக்குனதுமே வெளியே போகும். ஆனால் அது வெளியே போகிற வேகம் என்ன பண்ணணும்னா அந்த கன்னை வந்து கொஞ்சம் ஒரு சில அது எந்த அளவுக்குல வேகமாக வெளியே போதோ அந்த அளவுக்குல வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து தள்ளுமா. ஸோ ஒரு ஆக்ஷன் ஏற்படும் போது அதோட ஈக்குவலாக அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன்ஸும் வந்து ஏற்படுத்துது இந்த மாதிரி வந்து சொல்லலாம். அப்புறம் ஒரு பர்சன் வந்து போட்டில் ஏறும் போது போட்ல இருந்து வெளியே வரணும். ஓகே, அப்போ ஃபார்வர்ட் ஆகி ஜம்ப் பண்ணணும் வெளியே அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த போட் வந்து ஒரு செகண்ட் கொஞ்சம் வெளியே போயிருமா. நம்ம ஃபார்வர்ட் ஆகிற அந்த டைம் ஸ்பீடுமே அளவும் இந்த போட் வந்து பின்னாடி போகிற அளவும் ஒரே மாதிரி இருக்குமா இல்லையா. நம்ம முன்னாடி தானே போகணும், போட் அப்போ அப்படி தானே இருக்கும். அப்படிலாம் கிடையாம அது வந்து கொஞ்சம் பின்னாடி இழுத்தான் போருமா. ஸோ ஒரு ஆக்ஷன் ஏற்படும் போது ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஏற்படும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஏர் பலூனில் வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த ஏரை வந்து வெளியே விடும் போது அந்த ஏர் வந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது ஆக்ஷன். ஸோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா பலூன் வந்து ஒரு அப்போர்டில் வந்து பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு ராக்கெட் நம்ம ஃபயர் பண்ணும் போதும் அதே மாதிரி தான். அப்படியே ராக்கெட் மேலே போகும்போது கீழே ஒரு ஹாட்டான கேஸ் வெளியே வருது இல்லையா. ஸோ அந்த ஹாட்டான கேஸ் வெளியே வர ஸ்பீடில் தான் அந்த ராக்கெட் அப்படியே பிச்சுட்டு மேலே போகுமா. ஸோ இது எல்லாமே வந்து தேர்ட் லாக்கில் தான் அடங்கும். ஓகேவா. ஸோ சூப்பரா. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். ரொம்ப ஈஸி தானே. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷுவராக உங்களுக்காக நான் வந்து வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் கேளுங்க. ஓகேவா. தேங்க்யூ.